நண்பர்களுக்கு வணக்கம். உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனிப்பெயர்ச்சி 2025 மார்ச் 29 நடக்கிற சனிப்பெயர்ச்சி பற்றி பார்த்துட்ருக்குறோம். சனிப்பெயர்ச்சி என்ன பண்ண போகுது, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள் வரப்போகுது, ஒரு குடும்பம்னாவே அதில் தாய் தந்தைகள் இருப்பாங்க, மாமன் மச்சாங்க இருப்பாங்க, அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. என்ன இந்த உறவுகள் எல்லாமே சொல்கிறது தான் குடும்பம். அந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும். எப்படிப்பட்ட குடும்பமும் சிதைஞ்சு போகுது. அதுக்கு காரணமே உங்களுக்கு சனி ராகு தான். முக்கியமாக சனி ராகு. சனி பிரிப்பார், ராகு முடிச்சு வச்சுருவார்னா என்ன, சனி உறவுகளை பிரிப்பார், ராகு உயிரை பிரிப்பார். இது ரெண்டு வித்தியாசம் இருக்குது இல்லை. அப்போ இன்றைக்கி உங்களுக்கு கன்னிராசிக்காரனுக்கு 7ல் சனி வந்தாலும், அவர் கண்டச்சனியாக இருந்தாலும் 6ல் ராகு வருவது சிறப்பு. 6ஆம் இடம் சுபத்துவமாக குருவின் பார்வையில் வருவது சிறப்பு. இதில் முக்கியமானது என்ன, இளம் வயதினன்னு சொல்லக்கூடிய கல்வி கற்று வேலை இல்லை அப்படின்னு முடிஞ்சு வேலை பருவத்தில் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளம் வயது கன்னிராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த அரசாங்க வேலைக்குன்னு பணம் கட்டணும்னு நினச்சா தயவு செஞ்சு கட்டிடாதீங்க. ரொம்ப யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, கண்டச்சனி முன்கூட்டியே ஒரு அதாவது கண்டம்னா என்னங்க, ஐயோன்னு திக்குன்னு நினைக்கிறோம்ல. ஐயோ இவ்வளோ பணத்தை கட்டிட்டோமே, ஐயோ அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இந்த ஐயோன்னு பதட்டப்படுறோம் பார்த்தீங்களா, அந்த சூழலை உருவாக்கும். அப்போ பதட்டம் எப்போ வரும், நம்ம பணத்தை யார்கிட்டையாவது நம்பி கொடுத்துட்டா வரும். ஆனால் நம்பி கொடுக்குற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற அமைப்பு கன்னிராசிக்காரனுக்கு இப்போ நடக்கும். 7ல் சனி வந்துட்டார். ஒரு மாயமான ஒரு ஆசையை தூண்டுவார். உனக்கு அரசாங்க வேலை நான் வாங்கி தரேன், 5 லட்ச ரூபா ஆகும், நீ பணத்தை கட்டு, வேலை உறுதி அப்படிம்மா. ஆனால் 7ல் வரக்கூடிய அந்த கண்டச்சனியாகப்பட்டவர் உங்களுக்கு அந்த ஆசையை தூண்டி அந்த பணத்தை கட்ட வச்சு அதுக்கப்புறம் அஷ்டம சனியில் மன அழுத்தத்தில், மிகப்பெரிய மன அழுத்தத்தில் கொண்டு போய் விடுவாருங்கிறது தான் உண்மை. அப்போ வேலை ஒருத்தன் வாங்கி தரான்னா ஒரே வரியில் நீங்கள் முடிச்சிருங்க. வேலை வாங்கிக்கிறோம்பா இல்லைன்னு சொல்ல, முதல்ல ஆர்டர், அப்புறம் காசு. அந்த ஆர்டர் கூட ஜியோ கூட கவர்மெண்ட்டு கரெக்டு தான், இல்லை டூப்ளிகேட் ஆர்டரா, எல்லாமே பார்த்துக்கணும். ஆக 6ஆம் இடத்தில் ராகு வருவது, குருவின் பார்வையில் வருவது. குரு பயிற்சியுமே 14-18 நடக்குதுல்ல. 14ல் குரு பயிற்சி, ராகு கேது 18ல் நடக்குது. உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு தொடர்பு கொள்கிறாருல்ல. கன்னிராசிக்கு 10ல் குரு வர்றாருல்ல. 10ல் வந்தால் பதவியும் உண்டு, வேலையும் கிடைக்கும். தசாபுத்தி சாதகமாக இருக்கிறவனுக்கு வேலையும் கிடைக்கும். இப்போ நான் இப்போ ஒரு செகண்டுக்கு முன்னாடி நான் சொன்னது என்ன, பணத்தை நம்பி பணத்தை கொடுத்து வேலை வாங்கி ஆசை காமிக்கிற அமைப்பில் இருக்கிறவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்கன்னு சொன்னேன். தசாபுத்தி பாதகமாக இருக்கிறவங்களுக்கு அது பொருந்தும். நான் தான் 1 கோடி பேர் இந்த ராசியில் இருந்தால் கூட 20% பேர் தான் பாதிப்பாங்க, 80% நல்லா இருப்பாங்கன்னு நான் சொல்கிறோம்ல. ஆனால் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தசாபுத்தி அமைப்பில் ஒரு சுபர் அப்படின்ற அமைப்பில் வந்தாலும் கூட ராசி தானே உங்களுக்கு அந்த பலகீனத்தை அங்கே கொடுக்குது. ராசி பலகீனம். ராசிங்கிறது என்ன, மதிங்கிறது என்ன, புத்தி. உன் புத்தி பலகீனப்படுறதுக்கு காரணம் ஆசை தானே. எல்லாருமே இப்போ எடுத்துக்கங்க, இன்னைய காலகட்டங்களில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பிள்ளையை பெற்றவனாக இருந்தாலும் சரி, பையன் பெற்றவனாக இருந்தாலும் சரி, ஆசை எப்படி வருது, 2 லட்ச ரூபா சம்பளம் வேணும், 50,000 ரூபா சம்பளம் வேணும், நிறைய மெத்த வீடு வேணும், 30,000 சம்பளம் தான் பொண்ணு கொடுக்க மாட்டேன், ஏன்னா 50,000 60,000 தான் நான் கொடுக்குறேன், அதுலேயும் மெத்த வீடு வேணும், காடு 2 ஏக்கரை வேணும். இவ்வளோ ஆசை எதுக்குயா, இவ்வளோ ஆசை எதுக்கு இந்த பொண்ணை பெற்றவங்களுக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு தான் அந்த பிள்ளைங்க 40 வயசு வரைக்கும், நீங்கள் எத்தனை பிள்ளைங்க கல்யாணம் ஆகாமல் இருக்குது தெரியுமா? 40 வயசு வரைக்கும் பெற்றவங்க பண்ணுற அந்த ரூட்டில் தான் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை கெட்டு போகுது. அப்புறம் பிள்ளைங்க திசை மாறி போகுது, தடுமாறி போகுதுங்கிறது நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம். எவ்வளவு தான் புத்தி சொல்லு, இந்த ஆசை அப்படிங்கிற அமைப்பில் தான் அடிமையாகி, ஆசை பேராசைங்கிற எண்ணத்தை அதுதான் மதி. அந்த மதியில் பூந்து விளையாட ஆரம்பிக்குது, விதி விளையாட ஆரம்பிக்குது. அந்த மதியில் பூந்து உங்கள் புத்தியில் பூந்து அந்த பேராசையும் எண்ணத்தையும் கொடுத்து கன்னிராசிக்கார பிள்ளைங்க எல்லாமே. இதில் இன்னொன்று வேறு, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், 2ல் செவ்வாய், ராகு கேது. எவன் இதை கண்டுபிடிச்சான்னு தெரியல, எவன் இதை சொன்னான்னு சரி. இதே பாட்டில் இந்த தென்னகத்தை சேர்ந்த, தென்னாட்டை சேர்ந்த சேலம் மாவட்டம், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பக்கம் இருக்கிறவங்க ஃபுல்லாக இதுலேயே தான் புரோக்கர் முக்கால்வாசி அதுதான் எடுத்துக்கிறான். எப்படி தான் ஒரு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது செய்கிறதுனே தெரியல. இப்போ கண்டச்சனி வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கல்யாண விஷயத்தை எப்படி தான் நவுத்துறதுனே தெரியல. ஆக எப்படி பண்ணாலும் பெரும்பாலான குழந்தைகள் பாபத்துவ அடிப்படையில் தான் பிறந்திருக்குங்கிறது தான் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பாபத்துவ அடிப்படை அப்படிங்கிறது லக்னத்தோடு பாவகிரகங்கள் தொடர்பு கொள்வது, 2ஆம் இடத்தோடு பாவகிரகங்கள் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுது. என்ன தான் பணத்தை சம்பாதிச்சாலும் வாழ்க்கையை அனுபவிக்கிற அமைப்பு இல்லாமல் பிறக்குதுங்க.
அதனால தான் பெற்றவன் பிள்ளையும் பெற்றவன் எல்லாமே எனக்கு அந்த வசதியான மாப்பிள்ளை வேணால் நான் டவுனுக்குள்ளே தான் கொடுப்பேன், இன்னும் கிராமத்துக்குள்ளே கொடுக்க மாட்டேன். கொஞ்சமாவது இங்கேயும் தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல. நீ இப்போ பிள்ளைங்க பெற்றதே பாவத்துவம் அமைப்பில் பெற்றுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்படி ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தால் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையும் கெடுத்துடுறீங்க. எத்தனையும் நாங்கள் கண்ணில் பார்க்குறேன். அது தெரியுமா? அந்தந்த வயசுன்னு அது நடந்துடணும். இதில் யோசிக்கிறது இல்லை. 10 பொருத்தம் பார்த்து கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தா அது டைவர்ஸ் ஆகிறேன். ஏன் அதுக்கப்புறம் அது செல்ல காசு தானே. அதுக்கப்புறம் ஒரு புள்ள வாழ்க்கை ஒரு தரம் கெட்டு போயிட்டேன்னா அது ரெண்டாவது மறு வாழ்க்கைலாம் அது சிறப்பாக இருக்குங்கிறதெல்லாம் எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. மறு வாழ்க்கை சிறப்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பேர் முத்திரை குத்தப்படுத்துறது முதல்லையே. இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறது இல்லை. ஒரு நல்ல ஜோசியரை அணுக்கிறது இல்லை. போயிட்டேன்னா சார் இது நாகதோஷம் சார், இது 2ல் செவ்வாய் சார். புரோக்கருக்கு இந்த நாகதோஷம் செவ்வாய் தோஷத்தை தாண்டி என்ன தெரியும் புரோக்கருங்களுக்கு? இந்த நாகதோஷம் செவ்வாய் தோஷம் 10 பொருத்தத்தை தாண்டி என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாதவங்ககிட்ட போய் நீ பார்த்து கொடுத்துட்டு உனக்கு பொண்ணை பிடிச்சிரும், வசதி பிடிச்சிரும், எடுத்த உடனே 2 லட்ச ரூபா சம்பளம்னா அதை தான் பிடிக்கும். அவன் என்ன குணம், திருட்டு பையனா நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் தெரியவும் தெரியாது. பாருங்க, ஒரு டாக்டராக இருக்கிறவங்க கூட கேடியாக இருக்கான். அதை நான் பார்த்துருக்கேன். டாக்டராக இருக்கிறவங்க கூட கேடியாக இருக்கிறான். போலீஸில் போனால் முரட்டு குணம் கொண்டோம் அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட போலீஸில் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. போலீஸ் அதிகாரி இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. அந்த துறை மோசம்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம். அதில் எத்தனை பேர் நல்லவன் இருக்கான்னு தெரியுமா? அதனால் நல்லவன் எந்த இடத்துல இருக்கான், கெட்டவன் எந்த இடத்துல இருக்கான், கெட்டவன் இருக்கிற இடத்துல நல்லவன் இருக்கிறதில்ல, நல்லவன் இருக்கிற இடத்துல கெட்டவன் இருக்கிற இடத்துல நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிக்காத, எடுத்தவன பணம் இருக்கா இல்லையான்னு தீர்மானிக்கிற. பணம் இருக்கா இல்லையா, அவனுக்கு வசதி இருக்கா இல்லையா, இவன் பிள்ளை போனவொன்னே மறந்து கொடுத்துட்டு சாப்பிடணுமா சாப்பிடாதுன்னு யோசிக்கிற நீ எப்படி உன் பிள்ளை வாழ்க்கையை நல்லதாக அமைச்சு கொடுப்ப? உன் பிள்ளைகளில் நல்லதாக வாழ்க்கையை அனுப்பிச்சி கொடுக்கறதுக்கு என்ன முதல் காரணம்? முதல்ல அவன் நல்லவனான்னு தீர்மானி. அதனால் கண்டச்சனி நடக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணுற விஷயத்தில் புத்தி கெட்டு போயிடும். ஏன்னா இன்றைக்கி சனி நேரடியான பார்வையில் இருக்கார். சனி புத்தியை குறுக்கு வழியில் ஓட்டி விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. ராசியை சனி பார்க்கும்போது குறுக்கு வழியில் ஓட்டி விட்டுருவாருங்கிறது தான் உண்மை. குறுக்கு வழிங்கிறது என்ன? பேராசை. பேராசைங்கிறது என்ன? வாழ்க்கையில் நம்ம இவனோட சேர்ந்து வாழவுமா வாழ மாட்டோமா? அவங்ககிட்ட 12 லட்ச ரூபா சம்பளம் வருது, சொத்து இருக்குது, கார் பங்களா இருக்குது. அதை நீ அனுபவிக்க போறியா இல்லையான்னு எப்படி தெரியும்? அது 10 பொருத்தத்தில் வருதா? கண்டிப்பாக இல்லை. அதை அனுபவித்து அவனோட 40 வருஷம் நீ வாழ்ந்தால் தானே உனக்கு வாரிசு 2 உருவாகும். அதை நீ வளர்த்த முடியும், நீ வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியும். வாழ்க்கை செட்டில்டுங்கிறது திருமண வயசுலேருந்து அந்தாண்ட ஒரு 40 வருஷம் அவங்க பிரிவு வராமையும் உயிரோடையும் இருக்கணும், நோய் வராமையும் இருக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. அதை யாருமே உணர்வதில்லை. இந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் நிறைய பெண்களை வீட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இத்தனை 40 வயசு 45 வயசுலாம் பெண்கள் இருக்காங்க. நீங்களாம் மாற மாட்டீங்க, உங்கள் தலையெழுத்து இங்கே கர்மா ஃபிக்ஸ் பண்ணிடுது, இப்படி தான் நீ அனுபவிக்கணும் அப்படின்னு. அப்புறம் பின்னாடி நீ உட்காந்துட்டு அழுதாலும் நடக்காது, பிடிச்சாலும் நடக்காது. காலம் திரும்பி வர போகிறதில்ல, போனது தான். அதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்விலையும் சரி, தொழில் வேலை வாய்ப்புலையும் சரி, முதலீடு பணத்தை முன்னே நீங்கள் யாருக்கிட்டையும் நம்பி கொடுக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப உஷாராக எச்சரிக்கையாக பார்த்து குடும்பத்தை விசாரிக்கிறதுனால கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அவனுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் அவர் நல்லவராக கெட்டவரான்னு வரும். நல்லவனாக இருந்தால் ஒரு வேலை அப்படின்னா அவனுக்கு சில சோதனைகள் வருமே தவிர வாழ்க்கை பிரிவு வராது. கெட்டவனாக இருந்தால் வாழ்க்கை பிரியும். கெட்டவன் தானே வேண்டான்னு ஒதுக்குறான், நல்லவன் சங்கடப்பட்டு சகிச்சுக்கிட்டு வாழ்கிறான், கஷ்டத்தை ஏற்றுக்கிறான். அவன் கெட்டவன் கஷ்டத்தை ஏற்றுக்க மாட்டான். நீ எனக்கு கொடுத்தா கொடுக்கலாம், நீ என்னை விட்டு போ, ஒரே வரி. அவன் கெட்டவன். அப்போது வாழ்க்கையில் வாழ்க்கை துணையை தேடுறதும் சரி, தொழிலை தேடுறதும் சரி, வேலையை தேடுறதுலையும் சரி, பணமும் முதலீடு போட்டு செய்யக்கூடாது. வாழ்க்கை துணை தேடுற விஷயத்தில் நல்லபடியாக ஆராய்ச்சி பண்ணி அந்த பெண்ணின் குணம் என்ன, தாய் தகப்பனின் குணம் என்ன, குடும்பத்தின் குணம் என்ன, குடும்பத்தில் பெரியவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் போனார்கள் என்பதை நன்றாக ஜாதக ரீதியாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு விசாரணையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய திருமண வாழ்க்கையை பேசி முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பங்கம் எதுவும் வராது, வாழ்க்கையில் தொந்தரவு கஷ்டம் எதுவும் வராது. எப்படி கஷ்டம் வரும் அப்படின்னா சுபப்பிரிவான சில கஷ்டங்கள் வரும். சுபப்பிரிவு என்பது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அஷ்டமச்சனி காலகட்டங்கள், கணவன் மனைவி ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். அப்போ அந்த ஆளுக்கு ஒரு இடமைப்பு, நீ ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கும், இவருக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். அப்போ தூர இடங்கள்லேருந்து நீங்கள் வேலைக்கு செஞ்சுக்கிட்டு ஃபோன் மூலிமா கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு ஒரு 2 வருஷம் ஓட்டுவீங்க, அவ்வளோதான். மற்ற பிரிவுங்கிறது கெடுதலான பிரிவுங்கிறது இங்கே கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. அதனால் கன்னிராசி அன்பர்கள் எல்லாமே எச்சரிக்கைன்னு நான் சொல்லக்கூடியது மன வாழ்க்கையிலையும் தொழிலையும் தான்.
தப்பான இடத்துல பொண்ணு நம்ம அமைஞ்சு போயிடும். தப்பான வழியில் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால் மன வாழ்க்கையிலையும் தொழிலையும் வேலையிலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சனி பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.